தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கல்லில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன் வணக்கம். ஒகேனக்கல்லில் நீர்வரத்தானது நேற்றைய தினம் 20,000 கனஅடியில் தொடங்கி 50,000 கனஅடியாக அதிகரித்து தற்போது 65,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க. மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைஞ்சதுனால கேரளா, வயநாடு, குடகு, மைசூர், மாண்டியா பகுதியில கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அரசு இந்த ஆண்டு 5வது முறையாக நீர்வரத்தை தமிழகத்துக்கு திறந்துள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் வைத்தனால கர்நாடக அரசு தமிழகத்துக்கு சுமார் 1 லட்சம் கனஅடி தண்ணீரை உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. அந்த தண்ணீரானது கடந்த 3 தினங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்குவதும் குறைவதுமாக உள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து நேற்று மாலை 25,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 50,000 கனஅடியாகவும் தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 65,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் 2வது நாளாக தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். தொடர்ந்து அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, நாட்ராப்பாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து 1.5 லட்சம் கனஅடிக்கும் மேல தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே தண்ணீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடியும். பார்க்கும் இடமெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதுனால பிரம்மாண்டமாக செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். அருவிகள் எல்லாம் மூழ்கடித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேற்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், ஒகேனக்கல்லில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் வினாடிக்கு 65,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி மாதையன்.